நம்ம இன்றைக்கி வந்து செம்புலி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஈஸி, செலவும் கம்மி. இந்த செம்புலி மீனை க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் காடி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதுக்கு எடுத்துக்கலாம். வெறும் இது மட்டும் தான் போடணும். மசாலா ஒன்றும் கலக்க வேண்டாம். சும்மா இப்படி வெறுமையே பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை ஒன்று பாதியாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். வணக்கி அரைச்சிருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பொரிச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொரிய விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த மீனை வந்து இப்படி உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்படி ஆட்டினால எல்லாம் கொட்டிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிச்ச பிற்பாடு நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ மீன் கலவை போடுறேன். 2 டீஸ்பூன் 2 கரண்டி டீஸ்பூன் போட்டுடுறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன கரண்டி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ காரம் ஜாஸ்தி வேணாலும் காரம் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளி மிக்ஸில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா வெறும் லைன் மட்டும் போதும். தக்காளி கொஞ்சம் நேரம் பொரிய வைக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கிட்டு இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டு அந்த மீனை போட்டு 5 நிமிஷம் அப்படி தரட்டி வச்சுக்கலாம். நம்ம செமையாக அடிப்பொலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். வெறும் சாம்பாருக்கு, பருப்பு குழம்புக்கு, ரசத்து கூட இல்லை சும்மாவே பருப்பு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 1/2 லைன் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா வெறும் லைன் கூடி புழிஞ்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். லைன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை விட்டு இந்த சூப்பராக ஆயிடுச்சு. வெறும் சாதத்தில் கூட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக செம்புலி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சொல்லுவேனே.